இந்த 4 ஆண்டு திமுக ஆட்சியில 941 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலம் 10 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு 31 லட்சம் நபர்களுக்கு புதியதாக வேலை வாய்ப்புகளை நாம் வழங்கியிருக்கின்றோம். அது மட்டும் இல்ல, நான் முதல்வர் திட்டத்தின் மூலமாக 14 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி 3 லட்சம் மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்கியிருக்கிறோம். முதலீடுகளை ஈர்ப்பதிலும் சரி, வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் இந்தியாவில் எந்த மாநிலம் செய்யாத சாதனைகளை நம்முடைய தமிழ்நாடு அரசு சென்று கொண்டிருக்கிறது. நேற்று பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் பேட்டி கொடுக்கிறார். ஒரு தொலைக்காட்சி சேனல் கேட்கிறார், உங்களுக்கு இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு கேட்கும்போது தேஜஸ்வி யாதவ் பின்னாடி கூட யோசிக்காம சொல்றாரு, நம்முடைய தலைவர் சொல்றாரு, அவர் தான் இன்னைக்கு இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாரு. சொல்றாரு, என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து இருக்காரு, யாருமே எதிர்பார்க்காத கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் கிட்டத்தட்ட 1.25 கோடி பேருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறார். தமிழ் புதல்வன் திட்டம், புதுநெத்தன் திட்டம், மாணவர்கள் படிக்கணும், தாய்மானவர் திட்டம்னு ஒரு திட்டம். 20 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய முதியவர்கள் இனிமே ரேஷன் கடைக்கு போக தேவையில்லை, வெயில நிக்க தேவையில்லை. அவங்களுடைய வீடுகளுக்கே மாதந்தோறும் அந்த ரேஷன் பொருட்கள் வந்து சேரும். 70 வயசு இல்லை, 70 வயசுக்கு குறைச்சி இப்ப 65 வயசு கிட்டாரு. இப்படி ஒரு செக்மெண்டா உள்ளாட்சி அமைப்புகள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கு பொறுப்பு. இது இந்தியாவில எந்த மாநிலத்திலும் கிடையாது. இப்படி அத்தனை பேருக்கு பார்த்து திட்டங்களை செஞ்சுட்டு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தான் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர்னு எல்லா மாநில தலைவர்களும் உயர்ந்து கொண்டிருக்கிறார்.